தருவே கருணையே வாழ்க நீரோடியே ஞானம் முறித்தாகவே வீரமுழக்காகவே வேண்டு மரத்தேகுவே துணையாகுமே கருணை முகமாகவே வேதாத வேதாரியே பார்த்திகள் பல கூறியே வாழ்கவே வாழ்கவே வாழே வளமுடல் வாழே வளமுடல் மனமே நீ வாழ்க மகராட்சியாக மலரே நீ வாழ்க மகராட்சியாக தங்கள் துணையோடு வாழ்கை வளமாகவே யாருக்கு வாழ்த்துறேன் என்ன நானும் பாடிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வாங்கி பாடிக்கிறீங்க யாருக்கு வாழ்த்துறேன் வருவாங்க வருவாங்கண்ணா வருவாங்க வந்துட்டாங்க இருமா என்ன விஷயமா உன்னே தினமா நான் பாராட்டி பாடிக்கிட்டு இருக்கேன் பாராட்டி பாடல வாழ்த்தி பாடுறேன் பாராட்டி வாழ்த்தி பாடிக்கல பாராட்டுறது வேற வாழ்த்துறது வேற திரும்ப பாராட்டி தான் பாடினேன் சரி நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தேன்னு நீ எனக்கு வரவேற்பு கொடுத்தேல ஆமா நான் நின்றுக்கிட்டு இருந்தேன்ல நான் உன்னை வாழ்த்தி பாடிக்கிறேன் நீ வாட்டுக்கு போனேனாக்க அப்ப அது மதிக்காத தன்மை அப்படியெல்லாம் கிடையாது அர்த்தம் பேசுறதுக்கு ஆயத்தமாகறேன்னு அர்த்தம் பேசுறதுக்கு ஆயத்தமாகிறதுக்கு ஒரு முனிவன் புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்கையில உள்ள போறதுக்கு என்ன மண்டக்கணம் உள்ள போய் காவலை சரியா பாருங்க நாராயண சுவாமி வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்ட்டு போறேன் ஏத்தா அலமேலும் அங்க சொல்லுங்க நான் உன்னை கேட்கிறேன் அப்ப இருளப்பா நான் உன்னை கேட்கிறேன் ஏன் இந்த காவலை பார்த்து செய்யுங்கன்ட்டு நான் உன்னை வாழ்த்துக்கிட்டு இருக்கிறதா போய் சொல்லணுமா ஏப்ப இதனால உங்களுக்கு என்ன மரியாதை உன்னை மதிச்சு நான் வந்து உன்னை வாழ்த்து பாருன்னா என்ன கொண்ட முதல்ல நட்டமா போச்சு கொண்ட முதல்ல போறது ஒரு பக்கம் இருக்கட்டுமா ஒரு பெரிய மனுஷன் ஒரு வாழ்த்து பாடிக்கிறேன் என்ன மரியாதை இருக்கு இல்ல உங்களை மதிக்காம நடக்கல யதார்த்தமான ஒரு விஷயம் இதை ஏன் அப்படி ஒரு சில பேர் இப்படி பண்றீங்க இது ஒரு சிலர் இல்லமா நான் சொல்றேன் தவறு பண்ணக்கூடாது என்ன தவறு நான் வாழ்த்து பாடிக்கிறேன் ஏன் பண்ண உள்ள அப்படித்தான் போவேன் என்ன பண்ணுவீங்க அதோட விடுங்க அப்படித்தான் போவேன் அப்படித்தானே போவேன் அப்படித்தான் போவேன் மண்டக்கணா என்ன பேசுவீங்க என்ன பண்ணிவிடுவீங்க உங்களுக்கு என்ன தெரியும் அட்டாட்டி பேசுனா அடுத்த வார்த்தை பேச தெரியுமா சரி நான் டூன்னு சொல்ல தெரியுமா நான்றீங்க பரவாயில்லையே டானா டூனுவியா டூனா டூனுவியா அதட்டு பேசினா அடுத்த வார்த்தை தெரியுமா இல்லை சொல்கிறேன் ஒரு யதார்த்தமான விஷயம்ன்ற அதை விட்டு கொடுத்து ஒரு இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மனுஷனுக்கு உங்களுக்கு ஒரு தன்மை இல்லை இல்லையே நீ வந்து பாடுகிறீங்க நீ என்ன பாடுறது நான் தான் உங்க நிற்கிறது மண்டக்கல் தண்ணி போறேன்னா அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன் கேட்காம எப்படி இருக்க முடியும் திருப்பி கேட்டா ஆமான்னு சொல்லிட்டேன் அதை எப்படினாலும் அர்த்தம் வச்சுக்கோங்க தெரியுமா உங்க இஷ்டம் அதான் சொல்றேன் நீ மண்டக்கிழமா தான் இருப்ப எந்த காலத்துல மதிச்சு எந்த காலத்துல மதிக்க போற நீ வயிற்றுச்ச எந்த காலத்துல மதிச்ச கொஞ்சம் கூட குறையாம அப்படியே ஐயா இல்லை நீ கொஞ்சம் பேச கொஞ்சம் சிரமமா இருக்கு ஏன் எந்த காலம் எந்த காலம் எங்க காலம் தான் இருச்சா இரு சொல்லுங்க ஆனா சொன்னேன் என்னையா பேச போற என்ன பண்ணி என்கிட்ட பேசிட்டு போற என்ன திராணியம் உனக்கு இருக்கு என்ன தகுதி இருக்கு நீ என்ன செஞ்சு போடுவ தானா டூனுவியா அடுத்து அதட்டு பேச அடுத்த வார்த்தை தெரியுமா அப்படி நீ என்ன கேட்டேன் ஆனா இதே வார்த்தையை திருப்பி நான் ஒன்ன கேட்க மாட்டேன் ஏன்னு கேளு சொல்லுங்க உனக்கு என்ன தகுதி இருக்கு டானா டூன்னு சொல்ல தெரியுமா ஆனாக்கு அடுத்தடுத்து தெரியுமா கோழி முட்டைக்கு சளிமுறை தெரியுமா அப்படின்னு உன்னை கேட்கிற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் உன்னை அப்படி கேட்க மாட்டேன் ஏன்னா எல்லா தகுதியும் இருக்கிறனால தான் உன்னைய இன்னும் கூட்டு போய் வந்துக்கிட்டு இருக்காங்க 10,000 ரூபாய் சம்பளம் கேட்டாலும் 15,000 ரூபாய் சம்பளம் கேட்டாலும் உன்னை கொடுத்து எது கூட்டு வராங்க நான் வந்து எல்லா பேரும் மாதிரியும் உனக்கு என்ன தகுதி நீ கேட்டு லேசா ஆனா நான் கேட்க மாட்டேமா நல்லா கேட்பேன் நீ கேட்பேன் நீ இதற்கு இன்னைக்கு பரவாயில்ல இதற்கு நீ மோசமான கேட்ப நல்லா கேட்பேன் ஆனா நான் கேட்க மாட்டேன் ஆனா வேற ஆளா இருந்தா நீங்க பெரிய மனுஷன் பேசுங்க அம்மா பெரிய மனுஷன் தான் பெரிய மனுஷன் இருந்தாலும் நீ சின்ன பிள்ளை அப்படி கேட்டுவிட்டேன்னு படக்குன்னு உனக்கு என்ன தெரியும் உனக்கு எல்லாம் தெரியுமா ஆச்சாவுக்கு கேட்க மாட்டேன் ஏன்னா எல்லா தகுதியும் இருக்கிறதுனால தான் இந்த தொகுதியில்
பகுதியில் இன்னும் நீ இந்த பகுதியில் வளம் வந்துக்கிட்டு இருக்க இல்லையா? ஆக இப்போ நான் இருக்கேன், என்கிட்ட தகுதி இல்லாத ஆளை யாரும் போட மாட்டாங்க ஒன்று. சரி. அதே போல் நீ உன் தகுதிக்கு பிறக்கி எடுத்து பிடிச்சி என்ன போட்டிருக்காங்கல்ல. உங்க பேச்சு அப்படியே பெருமை பேசுற மாதிரி இருக்கு, ஆனா பொடி வைக்கிற மாதிரி இருக்கு. ஊடால வஞ்சி புகழ்ச்சி. நீ அதான் வஞ்சா புகழ்ச்சி. ஒருவதை பூற்றுவது போல் தூற்றுவதும் தூற்றுவது போல் போற்றுவதோ வஞ்சா புகழ்ச்சி. நாங்க அது கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கணுமா? ஏன்னா வேணும்ல, ஆனால் பேசணும், நீயும் பேசணும், நானும் பேசணும். முக்காலமும் உணரக்கூடியவன். ஏன்னா சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, பேசாமலும் இருந்து பழகுனாங்க. நீங்க பெரிய மனுஷன், அதுக்காக பெரியவர் எல்லாம் பெரியவர் இல்ல, சிறியோர் எல்லாம் சிறியோர் இல்ல இல்லையா? அன்னைக்கு ஒரு சிறுவனாகத்தான் போனார். யாரு? வாமன் அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு. மாபலிகின் இடத்திலே ஒரு அடிகை மண்ணுலகமாகவும் மற்றொரு அடிகை விண்ணுலகமாகவும் மூன்றாவது அடிக்கை எங்கே இடா அப்படின் போது கொடுத்த வாக்குக்காக தன்னுடைய சிரத்தையை தந்தார். அப்ப அங்கே சென்றது ஒரு சிறுவனாக. அன்றைக்கு நரசிங்க அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த பக்த பிரகலாதன் யாரு? ஒரு சிறு குழந்தை. அன்னைக்கு கௌரவ படையவே தொடை நடுங்க வச்ச அபிமன்யு யாரு? ஒரு சிறு குழந்தை. அன்னைக்கு யமனாகவே இருந்தாலும் ஈசன் அன்னைக்கு யமனுடைய உயிரைய பிடிச்ச யாருக்காக? என்றும் 16 என்ற ஆயுள் காலத்தை பெற்றாரே மார்க்கண்டேயன், அவருக்காக. அப்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கன்னு சொல்ல முடியாது, பெரியவங்கள்லாம் பெரிய மனுஷரா சில நேரங்கள் நடந்துகிட்டது இல்லை. அதனாலதான் சொல்லி செய்வோர் சிறியோர், சொல்லாமல் செய்யோர் பெரியோர், சொல்லிலும் செய்யாதோர் கையவர்னாங்க. இந்த இடத்துல நீங்க பேசும் பேச்சை பொறுத்தளவுக்கு நீங்க வயதுல பெரியவரா இல்ல உங்களுடைய பேச்சில் பெரிய ஆளா அப்படின்னு தெரியும். நல்லா பேச்சுமா, நியாயமான பேச்சு. நான் தலைவர்கள் பேச்சுக்கு இப்படிதான் இருக்கணும் பேச்சு. ஏன்னா சிறியவர்கள் சிறியவர்கள், பெரியவர்கள் பெரியவர்கள், என்ன சின்ன பையங்களை என்ன சாதிச்சாங்கன்னு. அதே போல நான் தேவரிசி, நான் நாரதரு, அதுக்காக நீ வந்து ஒரு மானிட ஜென்மம், மானிட பெண்மணி, பூலோகத்தில் வசிக்கூடிய பெண்மணி, உனக்கு என்ன தெரியும் அப்படி நானும் சாதாரண நினைக்கக்கூடாது. ஏன்னா அலைமகள், கலைமகள், மலைமகள் 3 பேர்த்தையுமே வரவழைச்சு மடிப்பிச்சை கேட்க வச்சவன் உன்னை போல ஒரு பூலோகவாசி அனுசுயா தேவி இல்லையா? அது மட்டும் இல்ல, பூலோகத்துல இருந்த அனுசுயா தேவி. அதான் பூலோகத்தில் ஒரு பூலோகவாசி தானே, பூலோக பெண்மணி தான். யாராலையும் வறுத்து கொடுக்க முடியாத இரும்பு கடலையை வறுத்து கொடுத்தாங்கல்ல. வறுத்து கொடுத்தாங்களே. பார்வதியால முடிச்சா, சரஸ்வதியால முடிச்சா, முடியல 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 இந்த அம்மாவால முடிச்சல. அது மட்டும் இல்லாம ஒரு தத்தாத்திரேயர் உருவாக காரணமானவரும் உன்னை போல ஒரு. அது மட்டும் கிடையாது, அப்படி இரும்பு கடலையை வறுத்து கொடுக்கும் போது அப்படி என்ன அந்த பெண்ணினுடைய தன்மை என்ன பெரிய ஆளா, அந்த பெண்ணை சோதிச்சுட்டு வாங்க அப்படின்னு தன்னுடைய கணவன்மார்களை அனுப்பி வச்சாங்க. யாரு? முப்பெரும் தேவியினர் 3 பேர் வந்தாங்க. அந்த பெண்ணினுடைய கற்பனையை கெடுக்கணும் என்ற எண்ணத்தோடு பிச்சை கேட்டாங்க. அந்த அம்மா உள்ள இருந்து பிச்சை எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா உணவு ஆமா இப்படி கொண்டு வரக்கூடாது, நிர்வாண பிச்சை போடணும். நான் பார்த்தாங்க, தன்னுடைய கணவனை நினைத்து சாமியை கும்பிட்டு, ஏன்னா பதிபக்திகள் சிறந்தவள். அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லியிருக்காரு? யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அத்திரி முனிவர் சொல்லியிருக்காரு. அதனால தன்னுடைய கூந்தலை அவிழ்த்து விட்டு பதிபக்தியாலே அப்படி அந்த அம்மா வந்தாங்க. அப்படி வரும்போது 3 பேர்த்தையும் எப்படி மாற்றினாங்க? குழந்தையா மாற்றி விட்டாங்க. அப்ப மும்மூர்த்திகளையுமே தன்னுடைய கற்பின் தன்மையாலே குழந்தையாக மாற்றினாள். அது மட்டுமல்ல, அப்படி அந்த பெண்ணை நிர்வாணமா பிச்சை கேட்டதுனாலதான் இன்னைக்கு அந்த 3 பேரையும் குழந்தையாக்கி இடத்த பொள்ளாச்சி பக்கத்துல திருமூர்த்தி மலைன்னு நினைக்கிறேன், அந்த பகுதியில் இருக்கு. அந்த திருமூர்த்தி மலை என்ற இடத்துல நிர்வாணமா பிச்சை கேட்டதுனால அங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அமனலிங்கேஸ்வரர்னு பேரு. நிர்வாண பிச்சை கேட்டதுனால சிவன் பேரு அமனலிங்கேஸ்வரர். இன்றைக்கு அந்த மும்மூர்த்திகளும் ஒரே தெய்வமாக கோவில் கொண்டது எங்க அப்படின்னா நம்ம கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுசேந்திரம் தானுமாலியம்மன் கோவில். ஏன்னா தானுனா பிரம்மா, மால்னா பெருமாள், ஐயன்னா சிவன். தானு மால் ஐயன் 3 பேரும் இணைந்த கோவில் தானுமாலியம்மன் கோயில் இன்னைக்கு சுசேந்திரத்திலே உண்டு. இப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம். அப்ப இத்தனை பெருமைகளையும் ஒரு பூலோகவாசி, ஒரு பூலோக பெண்மணி செஞ்சிருக்காங்க. அதுக்கு பண்ணிருக்காங்களே, அதுக்காக நீ பூலோக பெண்மணி இருக்க சாதமா நினைக்க மாட்டேன். இறந்து போன கணவன் உயிரியை மீட்டு கொண்டு வந்தா சாவித்திரி கூடிய ஒரு பூலோகவாசி. சாவித்திரி யாரு? நீங்க தானே 1 வருஷத்துல சத்தியவான் இறந்து போயிருவாரு, அந்த அம்மா வரத்தான் காதலிக்குது அப்படின்னு தெரிஞ்ச தீர்க்க சுமங்கலி பவானி. உங்க வார்த்தை
அந்த வார்த்தை வீண் போகாது அப்படின்னு காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுத்தீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு வருஷத்துல கணவனையும் இழந்தா. ஆனால் அந்த காயத்ரி மந்திரத்தை பயன்படுத்தி யமலோகத்துக்கே போனா. யமனோட போரான்னா புருஷனை மீட்டிட்டு வந்தா. காரணம் என்ன? பதிவிரதையுடைய தன்மை, பதிவிரத தன்மையும் பயன்படுத்தி தன் மதிநுட்பத்தை எங்களை வேலை பண்ணான். குழந்தை வரத்தை கேட்டு எமனையே மதிமயக்க வச்சான். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நீ எப்படி சிறியோர்கள்னு சொன்னியோ அதே போல சாதாரண பெண்மணி தானே, பூலகவாசி தானே அப்படின்னு நானும் நினைக்க மாட்டேன். அதெல்லாம் பேசுவோம். இது நீதிமன்றம். நீதிமன்றத்திலே நாம் இருவருமே வழக்குரைஞர்கள், தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகள் இங்கே இருக்காங்க. நீ பெரியாள்னு சொன்னாலும் நான் தலைவணங்கி கைத்தட்டி ஏற்றுக்கிறேன். இல்லை நாரதர் பரவாயில்லப்பா அப்படின்னு சொன்னாலும் அதையும் நான் வணங்கிக்கிறேன். பேச்சுவார்த்தையை தொடங்கலாமா? தைரியம் பெரிய மனுஷனுக்கு, பெருசுக்கு. ஏன்னா உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு. வாடா திருவண்ணூர்குனார். அது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமானுக்கும் ஏற்பட்ட வழக்கு. அதுவும் பக்தி வழக்கு, பரம்பரை வழக்கு. சுந்தரருக்கும் சிவனுக்கும் இருந்தது அப்படி ஒரு அன்பு. தெய்வலோகத்திலிருந்து கைலையிலிருந்து சிவனாலே பூலோகத்துக்கு அனுப்பப்பட்டவர் தானே சுந்தரமூர்த்தி. சுந்தரர் என்று சுந்தரமூர்த்தி நாயனார். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் பேசலான்றீங்களே, என்ன பேச போறீங்க? பேசி தப்பிச்சு போயிருவீங்களா? இல்லை ஏதாவது கேள்வி கேட்டு இந்த மாவிளங்கையில் நிப்பாடி போடுவீங்களா? உங்களுக்கு மட்டும் படிப்பு இருக்கா? ஏன்னா படிச்சுக்கிட்டவனும் உண்டு, படிச்சே கெட்டவனும் உண்டு. படிச்சுக்கிட்டு இப்படித்தான் வாழனா அப்படின்னு வாழ்ந்து காட்டினவர் தர்மே. படித்தாலும் வாழ தெரியாமல் வாழ்ந்து கெட்டு போனவே துரியோதனே. ஏன்னா 2 குடிசையை காமிச்சு, இந்த குடிசை நிறைய என்ன பொருளை வைப்பீங்களா வைங்க அப்படின்னு துரோணர் சொல்லிட்டு போயிட்டார். துரோணர் யாரு? பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேத்துக்கு அவர் தான் குருநாதர். நிறைய வைக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி துரியோதனன் என்ன பண்ணாரு? வைக்கல் இருக்குல்ல, வைக்கலால் அமுக்கி வச்சுட்டார் குடிசையில். தர்மர் என்ன பண்ணாரு? ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சார். வந்து துரோணர் திறந்து பார்த்தார். அப்ப நிறைய வைக்க சொன்னார் அப்படின்றதுக்காக துரியோதனை வச்சது வைக்கோல், தர்மன் வச்சது வெளிச்சம். அந்த வெளிச்சம் விடங்கு நிறைஞ்சிருந்துச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அவரவருடைய குணாதிசயம் தெரியுது. அது மாதிரி நீங்க பேசும்போது உங்களுடைய புத்தியும் உங்களுடைய குணாதிசயமும் இங்க புரியும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா பேச்சுக்கு வந்து படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இல்லை, அனுபவம் ஒன்று வேணும். அனுபவ கல்வின்னு ஒன்று இருக்குமா? படித்தவன் தான் பேசணும் அப்படின்னு இல்லை. ஆனால் படித்தவன் மட்டும் பேசக்கூடியது ஒன்று தான். படித்தவர் மட்டும் கலந்துரையாடக்கூடிய கலித்தொகையை பேசும் பொழுதுதான் படித்தவனும் பேசிக்கணும். மற்றதை யாரும் பேசலாம். ஏகலைவன் உன் கூட்டத்தை சேர்ந்தவன், அவன் எந்த பள்ளிக்கூடம் போனா மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்காதவன், வில்வித்தையில் சிறந்தவன் அவன் திகழ்ந்து வரலையா? குருவுக்கே காணிக்கை கெட்டவர்களை கொடுக்கலையா? இப்படி நிறையா இருக்குமா? ஏன்னா பெருமைகளை வந்து எழுதி சொல்லிட்டே போகலாம். இப்போ நான் உன்னகிட்ட கேட்குறேன், எந்த காரியத்தை செய்தாலும் பேசி பார்ப்பீங்களா? பேசுங்க அப்படின்னு பேசுவேன். உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? கேள்வி மலையாத இருப்பேன். கேள்வியை கேட்டு நிப்பாட்டுவேன். யாரு? நான். என்னைய? ஆமா, பார்த்தீங்களா? வந்ததா கிளம்பி வந்தது அதுக்குதான். நீங்கள் கேள்வி கேட்டு நீ நிப்பாட்டி போடுவீங்க. இப்படி தைரியம் இல்லைன்னா உன்னை சந்திக்க முடியுமா? பிள்ளைல தைரியம்னு நம்மளால முடியறத நினைச்சுதான் அதை நோக்கி அந்த பாதையில் போகணும். முடியாத நினைச்சு போக கூடாது. ஆனா முயற்சி பண்ணலாம். தப்பில்ல. முயற்சி பண்றேன். நீயே சொல்றிய முயற்சி பண்றேன். முயற்சி நம்ம கையில, முடிவு இறைவன் கையில. அடேங்கப்பா. என்ன விட்டங்கப்பா? என்ன நான் கேட்கிறேன், உனக்கு தெரியாம கேட்கிறேன். இல்ல இந்த மேடையில நான் தான் தெரியாம கேட்கிறேன். ஏன் தெரிஞ்சே கேளுங்க. இல்ல சரி தெரிஞ்சே கேட்கிறேன். எனக்கு சமமா நீ பேசிருவியாமா? அப்படி வேற ஒரு எண்ணம் இருக்கு. எண்ணங்களை வந்து மாற்ற முடியுமா? சரி, அது என்ன? எண்ணங்களை வந்து மனதில் தோன்றக்கூடிய எண்ணத்திற்கேற்ற பெருவாழ்வு. எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணிவிட்டால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். மனம் போல் வாழ்வு. மனம் அது செம்மையான மந்திரம் ஜபிக்க வேண்டாம். நான் நல்ல மனசுக்காரன். அதுக்கு தான் கேட்கிறேன், எந்த காரியத்தை செய்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கணும். ஆமா, பிள்ளையாரை கும்பிட்டு தான் சொல்லணும். ஏற்கனவே நீங்க தான் சொல்லியிருக்கேன், நானும் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் சொல்லிவீங்க நம்மளை பத்தி. பெரிய மனுஷன். ஆமா, பாவ அப்புறம் சங்கடப்பட்டு சொல்லுவீங்க. அப்புறம் வாங்கப்பட்டு போயிடாம சொல்லுவீங்க. நீங்க பெரிய ஆளுங்கிறது அவர் அப்ப பேசுறீங்க. அவர் நாரதருக்கு இல்ல நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா நீங்க பெரிய ஆளா? அடேங்கப்பா,
சொல்லி வைங்க. அப்புறம் நீ பெரிய ஆளான்னு கேட்குறேன். இழுத்து விடுங்க. நேற்று இப்படி தானே இழுத்து விட்டீங்க. இருங்க இப்போ கேட்குறேன். அப்போ தொடர்ச்சியா நீங்க தான் போறீங்களா? கேளுங்க, சொல்லி வைங்க. அப்படின்னா நீ பெரிய ஆள், நீங்கள் என்ன பெரிய ஆள் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? ஊருக்காரங்க சொல்லணும். சரி, நான் கேட்குறேன். இப்ப யாரை சொல்லுவாங்கன்றீங்க நீங்க? இருங்க இல்ல, உங்க நாரதர் இப்ப கேள்வி கேட்டு பேசி சரி நீ பாடி போடுவாரா? ஆமா, அடேங்கப்பா, எம்புட்டு வள்ளியை வந்து நிப்பாட்டிட்டு உள்ள போனவர் அவர் பெரிய மகான். அவர் பெரிய மகான். இல்ல மாணவர் உருவாக்கி இருக்காரு. வாத்தியார் தரம்லாம் பண்றாரு. அதெல்லாம் கேள்விப்பட்டான். ஆனா இன்னைக்கு நடக்கும். என்ன நடக்கும்? தெளிங்க சாமி, உங்களை நம்பலாமா? நம்பி இறங்கலாமா? நம்பிக்கை தான். தும்பிக்கையை பற்றி நான் பேச போகிறேன். நம்பிக்கை ரொம்ப. ஆனால் சொல்லுங்க, மாணவர்கள்லாம் உருவாக்கி விட்டுருக்காரு. என்னம்மா நான் சொல்கிறேன், வரையில நல்லா தான் வர்றேன். அது தேவையில்லை. நல்ல இல்ல இல்ல மாணவர்னு சொன்னாங்களே, அதுக்காக சொல்ல வரேன். வரையில நல்லா நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் வாத்தியார்ட்டோம். அடுத்த கட்டத்துக்கு வாங்க. 4 நேரத்தில் புத்தகங்களை போட்டது வாத்தியாரை மறந்துடுறாங்களே. சரி, அது அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு சிவரஞ்சனியா செல்வமணியா இருக்கட்டுங்க, அதுக்கு தான் இந்த கூட்டம். அவங்க பேசாம இருந்தாலும் நீங்க எழுத்து விட்டுறீங்க. அப்படி இல்லை, செல்வமணி தோத்துட்டா எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். சரிங்க, இவர் என்னை ஜெயிச்சிட்டாருனா மாவிளங்கையில இவர் பேச்சல என்னை விலங்கு ஓட்டாருனா சரி பாப்போம். முயற்சி பண்றேன். இந்த திமிரான பேச்சு வேண்டாம், செல்வமணிட்ட வேண்டாம். இல்ல திமிரு வேணும். ஐயா எப்ப தம்பி யாருக்கு உங்களை நம்புறேன். அவர்களை இந்த ஏரியாவை கேட்காத அளவுக்கு நீங்க பண்ணுங்க. பண்ணிருவோம். நீங்க அதுல இந்த இருங்க, அதுல இப்ப இந்த ஊரை முடிப்பதுக்கு சந்தோஷம் இல்ல. என்ன நீங்க சொல்றீங்களே, திமுறா பேசாதமான்னு சொல்றீங்களே, இறக்கமத்த பைய கோயிலுக்கு பிள்ளைத்தவத்துக்கு போலாமா? கோயில இறக்கமத்த பைய கோயில், ஆமா, அங்க பிள்ளைத்தவத்துக்கு போலாமா? யார போய் திமுறா பேசாதன்ற திமுருக்குன்னு பிறந்த கூட்டம். அடைக்கிற தேவையில்லை. அந்த திமிரை அடக்கிறது தான் செல்வமணி வந்திருக்காப்ல. அப்ப எதுக்கு காரஞ்சரமான அடைச்சு ஒரே பேச்சு? வாங்க, நீங்க பெரிய மனுஷன். இப்ப மித்தாளு கிட்ட அப்படி இப்படி பேசுற மாதிரி உங்ககிட்ட பேசினா அது நாகரிகமா இருக்காது. நீங்க பேசுறேன்றீங்க, நானும் பேசுறேன். உங்களால முடிஞ்சா இப்ப அவர் சொன்னார்ல, அது மாதிரி கேள்வியை கேட்டு பேசி நிப்பாட்டு. அவ்வளவுதான் பாப்போம். ஏன்னா எதுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டு நீ பெரியா நீ சொல்ல நான் பெரியா நான் சொல்ல. எனக்கு தேவை உன்னை ஏதாவது ஒரு இடத்துல கேள்வி கேட்டு நிப்பாட்டணும். எனக்கு அது முக்கியம் இல்ல. தந்திரி சிவரஞ்சனி அவர்களே, ஐயோ அப்படி சொல்லாதீங்க சுவாமி. அவர் எல்லாத்தையும் இப்படிதான் சொல்லி சொல்லி நீங்க ஜெயிக்கணும். சரி, நான் சந்தோஷப்படும். நன்றி. சரி இருக்கட்டும். எந்த காரியம் செஞ்சாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் தொடங்குவோம். ஆமா, நான் கேட்கிறேமா, எல்லா இடத்துலையும் பிள்ளையார் வட்டியிலும் பிள்ளையார் இருக்காரு, அரச மரத்துக்கடியிலையும் பிள்ளையார் இருக்காரு, மீனாட்சி கோயிலையும் பிள்ளையார் இருக்காரு. போகும் பொழுது ஒரு பிள்ளையார் கும்பிட்டு போவோம், காரியம் செய்யமாகணும் அப்படின்னு. ஆனால் வரும் பொழுது ஒரு பிள்ளையார் இருக்காரு, அவரை கும்பிடாம வரணும். ஏன் போகும்பொழுது எந்த பிள்ளையாரை கும்பிட்டு போகணும், வரும் பொழுது ஒரு பிள்ளையார் இருப்பார், அப்படியே அந்த அந்த அவருக்கு நேரம் வராமல் அங்கிட்டு கூடி ஓடி போயிடுவாங்க, கும்பிட மாட்டாங்க. இதுக்கு என்னம்மா காரணம்? மீனாட்சி அம்மன் கோயிலில் நிறையா விநாயகர் இருக்கார். பொற்றாமரை குளத்துக்கு பக்கத்தில் கூட விபூதி விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்கார். அப்படி சுற்றி வரும்போது அந்த விபூதி இடத்தை அந்த விநாயகருக்கு நம்மளே அர்ச்சனை பண்ணி அப்படி கும்பிட்டு தான் அம்மன் சன்னதிக்கு அப்படி சுற்றி போவாங்க. அப்போ அம்மன் சன்னதி சாமியை கும்பிட்டுவிட்டு சொக்கரை கும்பிட போகிற வழியாக ஒரு பெரிய பிள்ளையார் இருக்கார். அவருக்கு பேர் என்ன? முக்குரணி பிள்ளையார்னு பேர். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். சொல்லுமா. அந்த முக்குரணி பிள்ளையாரை தான் போகும்போது கும்பிடலாம், திரும்பி வரும்போது கும்பிடக்கூடாது. ஏன்னா போகும்போது கும்பிட்டா நிறையா வரம் கொடுப்பாரு, திரும்பி வரும்போது கும்பிட்டா அவங்க அம்மா அப்பாட்ட வாங்கின வரத்தை பூரா அவர் பிடிங்கிடுவார். சேட்டை பிடிச்சவர் கொஞ்சம். அந்த பிள்ளையாரை தான் போகும்போது கும்பிடலாம், வரும்போது கும்பிடக்கூடாது. அவர் எங்கேருந்து கண் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை வண்டியூர் தெப்பக்குளம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, மாரியம்மன் தெப்பக்குளம்னுவாங்க. அந்த தெப்பக்குளம் ஏற்படுத்துறதுக்காக உருவாக்குனது கிடையாது. தென்னகத்தினுடைய தாஜ்மஹால் என்று சொல்லக்கூடிய திருமலை நாயக்க மன்னருடைய அரண்மனை, அந்த அரண்மனை கட்டுறதுக்கு மண்ணு தோண்டின இடம். அப்படி மண்ணு தோண்டின இடத்துல 1000 அடி நீளம், 950 அடி அகலம். அந்த இடத்த என்ன பண்ணாங்க, செவ்வண்ணமே இவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்கக்கூடிய இடத்துல
ஒரு தெப்பக்குளத்தை ஏற்படுத்தினா அது மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு திருமலை நாயக்க மன்னருடைய காலத்திலே அது தெப்பக்குளமாக ஆக்கப்பட்டுச்சு. அப்போ திருமலை நாயக்க மன்னருடைய அரண்மனை கட்டுறதுக்கு மண்ணு தோண்டின இடம், அந்த இடத்தை தோண்டும் போது தான் இந்த பிள்ளையார திருமலை நாயக்கர் எடுத்தவர் தான் கொண்டு போய் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே வச்சார். ஒரு குறுணி என்பது படிக்கணக்கு. இன்றைக்கும் கிராமங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலையும் கொஞ்சம் மாற்றி சொல்கிறது உண்டு. 4 படி 6 படின்னு மாற்றி. இதில் 3 குறுணியில் ஒரே கொலைக்கட்டையாக சுட்டு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அவருக்கு வச்சு கும்பிடுவாங்க. 3 குறுணியில் கொலைக்கட்டை சுடுறதுனால தான் அவருக்கு பேர் முக்குறுணி பிள்ளையார் அப்படின்னு சொல்லி பேர். இவரை தான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே போகும்போது கும்பிடணும், திரும்பி வரும்போது கும்பிடக்கூடாது. நன்றி நன்றி. தட்டியா நான் கைத்தட்டுக்கிறே பிறந்த கூட்டம் இல்லையா இருக்கட்டும். இன்னும் இருக்கு, நான் இதோட முடிய போதா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு தேவை ஏதாவது ஒரு இடத்துல கேள்வி கேட்டு சிவரஞ்சனி பாட்டணும். அதனாலதான் அந்த தெப்பக்குளம் கட்டுறதுக்கு காரணமாக இருந்த திருமலை நாயக்க மன்னருடைய பிறந்த நாள் தை பூச நட்சத்திரம். அதனாலதான் இன்னைக்கு எங்க பூச நட்சத்திரத்து அன்னைக்கு தெப்போற்சவம் நடக்குது. சொக்கார மீனாட்சிக்கு இப்பவும் வருவாங்க. யாருக்கு அந்த தெப்போற்சவம் நடக்கும்போது? இல்லை யாருக்கு? திருமலை நாயக்கர் பிறந்த நாள் அன்னைக்கு. இல்லை யாருக்கு இந்த விழா நடக்கும்? சொக்கருக்கும் சொக்கரும் மீனாட்சியும் திருமலை நாயக்கர் பிறந்த நாள் தை பூசத்துக்கு தெப்போற்சவம் நடக்குது இல்லையா, அதுக்கு அவர் வாழ்த்த வருவாங்க. சொக்கரையும் மீனாட்சியும் வாழ்த்த வராங்க. அப்போ சொக்கர் வராரு, மீனாட்சி வராங்க. ஆமா. இந்த மீனாட்சி தோல்ல ஒரு கிளி இருக்கே, அது எப்படிமா வந்துச்சு? விளக்கம் கேட்டால் சொல்ல முடியுமோனால இல்லை. அதே மாதிரி ஆண்டாள் அவகிட்டையும் ஒரு கிளி இருக்கு. இதை காட்டிலும் நீ வணங்கக்கூடிய கடவுள் என்ன கடவுளுமா? முருகப்பெருமான். முருகப்பெருமான் ரொம்ப முக்கியம். கேள்வி எல்லாரும் கேட்கலாம் இல்லை, எதை கேட்கணும்னு இருக்கு. முருகன் கிட்டையும் ஒரு கிளி இருக்குமா? முருகப்பெருமான் கிட்டையும் ஒரு கிளி இருக்கு. இதில் எந்த அளவுக்கு மக்களுக்கு தெரியுமோ, படிச்சிருக்காங்களோ தெரியல. மீனாட்சி அம்மா கிட்டையும் கிளி இருக்கு, முருகன் கிளி இருக்கு. முருகனுடைய தண்டம், அதான் முருகன் கிட்ட கிளி தண்டம் வச்சிருப்பாரு. அந்த கை தண்டத்துல மேல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கும் முருகனுடைய திரு உருவத்தில் பாருங்க மேல ஒரு கிளி இருக்கும். மீனாட்சியினுடைய தோல்லையும் கிளி இருக்கு, ஆண்டாள்கிட்டையும் கிளி இருக்கு. அதனால என்ன சொல்ல வர்றீங்க? அது எப்படி வந்துச்சு? கிளி இருக்கு, சரி, படத்துல கூட போட்டிருக்காங்க. அந்த கிளி எப்படி வந்துச்சுமா? ஆண்டாளிடம் இருக்கக்கூடிய கிளி சுகர் என்ற கிளி. இந்த கிளி ஸ்ரீரங்கநாதருக்கும் ஆண்டாளுக்கும் இருந்த காதலை கூறும் வண்ணம் தூது சென்ற கிளி. அடுத்து மீனாட்சி அம்மனுடைய கிளி என்ன கிளி அப்படின்னா வாக்கிளி. வாக்குனா சொல்லும் தன்மை உள்ளது. இன்னைக்கு மீனாட்சியை மீன் கண்ணால் மீன் விடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மீனுக்கு தூங்காமையே இருக்குது மீனுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஏன்னா மீனுக்கு இமைகள் கிடையாது. இமை இருந்தால் தானே கண்ணை மூட முடியும். அப்போ இமை இல்லாதனால மீன் மட்டும் கண்ணை விழிச்சே தூங்குமா. அப்போ மீனாட்சி அதே மாதிரி இரவும் பகலும் உலக மக்கள் அனைவரையும், மதுரை மக்களை மட்டுமில்ல உலக மக்கள் அத்தனை பேரையுமே இரவும் பகலும் தூங்காமல் தன்னுடைய கண் விழித்து காப்பாள். அதனால தான் அந்த அம்மாவுக்கு மீனாட்சி அப்படின்னு சொல்லி பேர். அங்கே இருக்கனே தடாரகை எத்தனையோ பேர் இருந்தாலும் சிறப்பு பெற்ற பேர். அப்போ அப்படிப்பட்ட மீனாட்சிகிட்ட பக்தர்கள் போய் தங்களுடைய குறையை சொல்லும்போது இந்த கிளி என்ன சொல்லுமா, அந்த குறை தீர்ற வரைக்கும் மீனாட்சி மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்குமா திருப்பி அவங்க அதை சொன்னாங்க, அதை நிறைவேற்றணும் அப்படின்னு. அப்போ அந்த குறையை தீர்க்கும் வரை அந்த வாக்கிளி என்று சொல்லக்கூடிய வாக்கு தேவதை பேசுகிறோம் இல்லையா, அந்த வாக்கு தேவதை, அந்த தேவதையே மீனாட்சியினுடைய தோளிலே அங்கே கிளியாக அமர்ந்திருக்கிறது. அப்போ மீனாட்சிகிட்ட இருக்கக்கூடிய கிளி வாக்கு தேவதை என்ற பக்தர்களுடைய குறை தீர்க்கும் கிளி. ஆண்டாள்கிட்ட இருக்கக்கூடியது திருவரங்கநாதருக்கும் ஆண்டாளுக்கும் தூது சென்ற கிளி. முருகன் கையில் இருக்க தண்டத்தில் இருக்க கிளி அருணகிரிநாதர். அருணகிரிநாதர்னு யாரு? திருப்புகழ் பாடினார்ல, முத்தை திருப்பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சிரவண முத்துக்கர் வித்துக்குறுபர் என போது முக்கப்பரம் அப்படின்னு பாடினார்ல திருப்புகழ். அந்த அருணகிரிநாதர் பெண் பித்தேன், பெண்களோடு உறவாடி உடம்புல வியாதி வந்துருச்சு. எந்த பெண் அவரோட சேர வரமாட்டேன்றா.
இவரால் பெண் இல்லாமல் இருக்க முடியல. ஒரே ஒரு அக்கா, அவள் தான் வளர்த்தா. பார்த்தா தாய் தகப்ப இல்லாமல் நம்ம வளர்த்த புள்ள. ஆனால் தம்பி படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. ஏன்பா என்னைய கூட பெண்ணா நினச்சிக்கவே அப்படின்னு அக்கா கேட்ட ஒரு வார்த்தையை தாங்க முடியாமல் இந்த உயிரையே விட்டணும் அப்படின்னு போனவர். அவரை பிடிச்சி நிப்பாட்டித்தான் முருகப்பெருமான் அவருடைய வேளாளே நாக்கில் முத்தை தரு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது திருப்புகளை எழுதினார். அப்படிப்பட்ட அருணகிரிநாதர் என்ன பண்ணாரு, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத மலரை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கிளியா மாறினார். அதாவது கூடு விட்டு கூடு பயிரார். அப்போ அவருடைய உடலை இன்னொரு புலவர் சம்பந்தாண்டவர்னு ஒருத்தன் எரிச்சு போடுறான். இவர் போயிட்டு வர்றாரு, உடலை காணா. அந்த கிளி வடிவத்திலேயே முருகனை பற்றி கந்தர் அனுபூதி என்ற பாடல்களை பாடினார். அப்போ அப்படிப்பட்ட அருணகிரிநாதரை தன்னுடைய தண்டத்திலே வைத்து கொண்டார். அப்போ முருகனுடைய தண்டத்தில் இருப்பது அருணகிரிநாதர் என்ற கிளி. மீனாட்சியினுடைய பக்கத்தில் இருக்கிறது வாக்கு தேவதை என்ற கிளி. ஆண்டாளிடம் இருக்கக்கூடியது ஆண்டாளுக்கும் அரங்கநாதருக்கும் தூது சென்ற சுகர் என்ற கிளி. இதான் நீங்கள் கேட்ட 3 கிளிக்கு உண்டான பதில். சரி, இப்போ நீங்கள் தான் என்கிட்ட கேள்வி கேட்டுருக்கீங்க. நான் இன்னும் உங்களை கேள்வி கேட்கலாமா? சொன்னதை ஒத்துக்கிட்டீங்களா? அதுதான் ஏமா நான் ஒத்துக்கிறேன். நான் தான் கேட்டேன். அது கூட தேவசபை கையை தட்டி ஏற்றுக்கிடுச்சு. ஆனால் நீங்கள் பேசுகிறத காட்டிலையும் இந்த மக்கள் அப்படி ஒரு காக்கா பிடிக்கிறீங்க பாருங்க. அது ஒரு பெரிய மனுஷனுடைய தன்மை தான். அது என்னன்னா அந்த அனுபவம். அது எப்படி பேசணும், ஒரு நடிகரை எப்படி எப்படி உயர்த்தி அப்படி தாழ்த்துறது, அதெல்லாம் ஒரு அனுபவம் தான். ஒரு சின்ன வார்த்தை சொல்லுங்க. அப்போ நீ நிறையா படிச்சிருக்கலாம். உண்மையாக சொல்ல போனால் சத்திய படிக்க நான் 2ஆம் கூட படிக்கலை. ஒரு 2ஆம் வகுப்பு கூட நான் படிக்காதவன். நீங்கள் எப்படிலாம் பிள்ளைங்களாம் நிறையா படிச்சிருக்கீங்க, நூல்கள் வாங்கி வச்சிருக்கீங்க. நம்ம இந்த செல்லுக்குள்ளே போட்டு அப்படி இப்படி தட்டினா ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே வந்துடும். தெரியாது. ஆனால் அறிவை காட்டிலும் அனுபவம்ன்றது வேற. நான் நடித்தேன் பார்த்தியா வேஷம் போட்டு, என் அனுபவத்தில் பாதி கூட உன் வயசு இல்லை. இதை நீ ஒத்துக்கணும். நான் வேஷம் போட்டு நடிச்சேம்மா, என் அனுபவத்தில் பாதி கூட உனக்கு வயசு இல்லை. ஆனால் என் அனுபவம் இருக்குல்ல, என் அனுபவத்தை நான் காப்பாற்றிக்கணும்ல. நீ சொன்னதுக்கு சொல்ல வர பெரிய மனுஷன் உங்க பக்கம் இழுத்துக்கிறீங்க அப்படின்னா அதான் உண்மை. ஏன்னா அதில் சொல்றதெல்லாம் நானு, நீங்க அப்படி அப்படி இப்படி மேன்மைப்படுத்தி பேசுறது இவங்க நல்லா அப்படி சொல்றீங்களே, அதை சொல்லாம ஒரு பெரிய மனுஷனுக்கு உங்க வேஷம் போட்ட காலத்துல அது கூட வயசு கிடையாது, உண்மைதான். ஆனா அதுக்காக அப்படியெல்லாம் கணிச்சிட முடியாது. ஏன்னா முன்னாடி பிறந்த ராவணனை பின்னாடி பிறந்த ராமன் தான் கொண்டார். முன்னாடி பிறந்த கம்சனை பின்னாடி பிறந்த அவர் தங்கச்சி மையன் கிருஷ்ணன் தான் கொண்டார். முன்னாடி பிறந்த சூரபதமனை பின்னாடி தோன்றின எங்கள் முருக கடவுள் தான் கொண்டார். அதனால் எப்போவுமே இந்த பின்னாடி வந்தவங்க முன்னாடி வந்தவங்க அப்படிலாம் சொல்லிட முடியாது. யார்கிட்ட என்ன திறமை இருக்குது, யார்கிட்ட என்ன படிப்பு இருக்குது, அந்த படிப்பை அவங்க எப்படி பிரயோகம் பண்ணுறாங்க, அதை தான் நான் சொல்கிறேன். அதான் முக்கியம். ஏன்னா என் அனுபவத்தை நான் காப்பாற்றிக்கணும்ல. சரி, இப்போ ஒரு நாள் பொழுது இருக்குது. ஒரு நாள் பொழுத எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? நாள் பொழுது வந்து 6 வகையாக பிரிப்பாங்கம்மா. 6 பொழுது. சரி, 6 பொழுது. அதில் முக்கியமாக சொல்கிறது காலை மாலை மதியம் 3 நேரம். மதியம்னா மத்தியமமான நேரம். இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த காலை மாலைன்றோம்ல அப்படின்னா என்ன? காலை மாலை என்பது இந்த சூரிய பகவான் இருக்கார் பாருங்க. சூரிய பகவான் உதயமாகணும். அன்றாடம் சூரிய பகவான் உதயமாவார், அன்றாடம் மறைவார். அந்த சூரியன் உதயமாகி மறையக்கூடியதே அந்தி சாயும் நேரம் சொல்லுவாங்க. அந்த காலையில் உதயமானதுமே மகாவிஷ்ணு இருக்கார் பாரு, திருமால், அவருடைய காலை தொட்டு வணங்கிட்டு தான் அவர் புறப்படுவாராம் குதிரையை ஏறி. அதற்காக தான் அந்த காலை பொழுதுக்கு காலை. அந்த அந்தி சாயும் நேரத்தில் சாயங்காலத்தில் மறைவார். எங்கே போய் மறைவார்? திருமாலுடைய திருமார்பிலே அந்த மாலை போட்டிருக்காருல, அந்த மாலையில் போய் மறைஞ்சிருவார். மறையிறது என்ன, அங்கே அடைக்கல மூந்துருவார். காலையில் புறப்படையில் மகாவிஷ்ணுவின் திருமாலை காலை தொட்டு கும்பிட்டு கிளம்புவார். அதான் காலை. அதுக்காக தான் காலை பொழுதை வந்து காலைன்னு சொன்னான். அதை மறையும் பொழுது அந்த அந்தி சாயும் நேரம் திருமாலுடைய அந்த மார்பிலே அந்த மாலை இருக்கும்ல, அந்த மாலையில் போய் சங்கமமாகிடுவாராம் சூரிய பகவான். அதற்காக தான் காலை பொழுது காலை, மாலை பொழுது மாலை.
அந்த மாலை திருமாலின் மாலையில் பணிந்ததால், காலை திருமாலின் காலை தொட்டு கும்பிட்டு வந்ததால். ஏத்துக்கிறியா மறுக்கிறியாமா? சரிதான். ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் கைதட்டு பழமாக வருது. இப்போ மாவிளங்கையில் நமக்கு ஆகாதாலும் கொள்ள பேர் இருக்காங்க உள்ளது. உனக்கு தான் நிறைய தட்டினாங்க. இல்லை அப்படி இல்லை, நான் சொன்ன விதத்தை வந்து அவங்க எனக்குன்னு அப்படிலாம் தட்டலை. நான் சொன்ன விதம் உங்களுக்கு உடனே புரிஞ்சிருச்சு, அதனால அதை ஒத்துக்கிட்டு அவங்க கைதட்டினாங்க. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் ஜெயிக்கணுன்ற வெறி அவர் கைதட்டில் இருக்கு. இருக்கட்டுமே, என்ன அதனால என்ன அப்படி இல்லை இதாக போயுது. நாரதர் கைதட்டுற ஆளுகளை பிடிக்காது. அதுலேயே ஒரு பெரிய மனுஷன், சரி அவர் பேசுறாரு, சரி அதனால இந்த தப்பு இல்லை, உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாரு, வரட்டா தட்டி கொடுக்குறாரு. அவர் தட்டி கொடுத்தாலும் சரி, கிடுத கொடுத்தாலும் சரி, இவன் வேலையா பாரு. சரி இருங்க, இப்போ பூ இருக்கு, பெண் மலர்கள் எத்தனையோ மலர்கள் உண்டு. இதில் வந்து சாமிக்கோ பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சாபம் பெற்ற பூ தாழம்பூ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அது போய் சிவனுடைய அடிமுடியை காண முடியாமல் பிரம்மாவும் பெருமாளும் நான் பெரியாள் நீ பெரியாள்னு சண்டை போடும்போது அன்னைக்கு அண்ணாந்து பார்க்க முடியாத மலையாக சிவபெருமான் நெருப்பினுடைய வடிவமாக நின்றார், சோதிகனுடைய வடிவமாக. அதெல்லாம் இன்னைக்கு கார்த்திகை தீபம் என்ற பெயரோடு திருவண்ணாமலையில் நின்றதுனால அந்த நெருப்பு மலையிலே இன்றைக்கும் பெருமை சிறப்பு நிறைய உண்டு. 2668 அடியிலே அந்த இறைவனுடைய சிவனுடைய அந்த வடிவம் இன்றைக்கும் மலையாக காட்சி தருகிறது. இதனுடைய சிறப்பு வேற. அப்ப அப்படி நிற்கும் போது கீழே பெருமாள் போனார், மேலே பெருமா போனார். காலை பிடிச்ச பெருமாளுக்கு தூக்கலாம் அப்படின்னு சிவன் குனியும் போது தலையை பார்த்துட்டார். கீழே பன்றியா போனார்ல, அப்போ போய் காலை பிடிச்சுட்டார். உண்மை மச்சினை காலை பிடிச்சா இன்னைக்கு நம்ம காலில் ஒருத்தவங்க விழுந்தாங்கன்னா என்ன பண்ணுறோம், அப்படி எழுந்திரிங்க. அதே மாதிரி தான் சிவன் தூக்க போனார். அப்போ பணிந்தோருக்கு பதவி உண்டு. அதெல்லாம் சிவபெருமான் என்ன பண்ணாரு, காலை பிடிச்ச உடனே மச்சரனை அப்படி தூக்கணும்னு குனியும் போது தலையை பார்த்துட்டார். அங்கே கிடைத்தது பணிவினுடைய மரியாதை யாருக்கு, பெருமாளுக்கு. ஆனால் பிரம்மா என்ன பண்ணார், ஆணவம் திமிரு இவங்க அப்பாவுக்கு. மேலே போய்கிட்டே இருந்தார், பார்க்க முடியல. மேலே இருந்து கீழே வந்துச்சா தாளம்பூ. இவர் பார்த்தாருன்னு போய் சொல்ல அதுவும் சொல்ல, நீ பூச்சைக்கே பயன்படாமல் போ அப்படின்னு சாபம் கொடுத்தாங்க. அந்த சாபத்தை மீறி இன்றைக்கும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தாளம்பூக்கும் மோட்சம் உண்டு. எங்க, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவனுடைய முதல் ஆலயம் மரகத நடராஜர் உள்ள உத்தரகோசமங்கை. அந்த உத்தரகோசமங்கையில் இன்றைக்கும் எல்லா சாமிக்குமே தாளம்பூ வச்சு கும்பிடுவாங்க. அது ஒரு விதி விலக்கு. ஆனால் நான் என்ன கேட்குறேன், ஒரு பூவை பறித்து வைக்கலைன்னா அந்த பூவு சாபம் கொடுக்கும். அது எந்த பூவு? சரிம்மா, இப்போ நீ கேள்வி கேட்டதுக்கே கை தட்டு. இல்ல அப்படி இல்ல, இந்த கேள்வி வித்தியாசமான கேள்வி. அதுதான் முக்கியம். அதுக்கு என்னன்னா பூ வைக்கிறான், ஆனா பூ வைக்கலைன்னா அந்த பூவே நமக்கு சாபம் கொடுக்கும்னா அது எந்த பூன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அது மட்டும் இல்லாம இந்த தாளம்பூ சாபம் வாங்கினதையும் சொன்னேன். அந்த தாளம்பூ எங்க வச்சு உத்தரகோசமங்கையில் வச்சு கும்பிடுவாங்க, நெல்லை காந்திமதி அம்மனுக்கு பௌர்ணமி. அதாவது ஒரு பேச்சுன்றது என்ன தெரியுமா, நம்ம பேசும்போது இதைத்தான் அச்சடிச்ச சோறு மாதிரி இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் என்னென்ன உபயோகப்படுத்த முடியுமோ, என்ன தேவையோ அதை சரியான அளவில் பயன்படுத்த சமயோஜிதம்ன்றது, சமயோஜிதமாக பேசக்கூடியது இல்லையா? ஆக அதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த பூவை பறித்து தலையில் வைக்கிறீங்கன்னா சாபம் கொடுக்குற பூ எந்த பூன்னு நீ கேட்டிருக்க. நான் பதில் சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், தெரிஞ்சா சொல்லுவேன், தெரியலையா நான் தெரியல ஆர்வமாக இருக்காரு சொல்லுங்க சீக்கிரம். இல்லத்தா, தெரிஞ்சா தெரியும் சொல்லுவேன், தெரியலைன்னா தெரியலன்னு ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ நான் தெரியலன்னு சொல்கிறேன். ஆனால் நீ எனக்கு கொஞ்சம் யோசிக்க அவகாசம் கொடுக்குற. ஏன்னு கேளு, எதை தொட்டு கேட்குற, இதெல்லாம் எங்கே இருக்குது, நான் யோசித்து பேசணும். ஏன்னா இந்த இங்கே வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இது உலகம் பூரா பரவும். அப்போ நான் சொல்லக்கூடிய சொல்லு தெரியலேன்னு நான் ஒத்துக்கிட்டேனா, அம்மா நீ கேட்டதுக்கு எனக்கு விளக்கம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாராட்டுவாங்க 4 பேர். சரிப்பா நியாயத்தை பேசியிருக்கேன், அந்த ஆள் தெரியல ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்காக நான் பொய்யா சொல்லி குழப்பம் நடக்கணும் அவசியம் எனக்கு இல்லை. இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்படி பேசலையே, நான் கேள்வி கேட்டு நிப்பாட்டி போடுவேன் அப்படிதானே பேசுனீங்க. கேள்வி உன்னைய கேட்டு நிப்பாட்டுவேன். இப்ப நீ என்ன கேள்வி கேட்டிருக்க, இந்த கேள்விக்கு விளக்கம் சொல்றேன், கொஞ்சம் யோசிக்க அவகாசம் கொடு, அவ்வளவுதான். சரி, அதனால ஒன்று பிள்ளை என்னப்போ தெரியலையா உன்ட்ட நான் மன்னிப்பு கேட்டு போயிடுறேன். மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், அது சின்ன பிள்ளைய செய்யற வேலை. நீங்க பெரிய மனுஷன் அதெல்லாம் பண்ண வேணாம். தெரியல, நீங்க தெரியலன்னு சொன்னா போதும். நான் ஒத்துக்கிறேன். எத்தனையோமா விடுமா, அது டிவி எடுத்தான்னா அவன் ஆளுக உட்காந்தானே. எத்தனையோ ஊரில் நம்ம சந்திச்சிருக்கோம், எத்தனையோ ஊரில் நீ நான் கலகம் பண்ணியிருக்கோம்.
சிவரஞ்சனைக்கும் செல்வமணிக்கும்னு ஒரு கூட்டம் வந்து உட்கார்ந்த இடத்துல எத்தனையோ இடத்துல 10 கேள்வி அடுக்கு தொடரா கேட்ப 7-8 கேள்விக்கு பதில சொல்லி போடுவேன். எத்தனை இடத்துல அம்மா நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு விளக்கம் தெரியலமா மறந்து போச்சுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? ஆமாம் சொல்லியிருக்கீங்க. உண்மையை சொல்லக்கூடியவன், உண்மையை சொல்லக்கூடிய. ஆனால் எங்களுக்கு அப்படி சொல்லி பழக்கம் இல்லை. நீங்க நல்ல மனுஷனாவே இருங்க. அத்தா நாங்க தெரியாதுன்னு சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை. ஏத்தா நீ தெரியாதுன்னு சொல்லி பழக்கம் இல்லை, இன்னைக்கு சொல்ல வச்சு போடுவேன் தெரியாதுன்னு பாத்துக்கணே. இப்படி பேசுறேன், எவ்வளவு மரியாதையா பேசுறேன். அதான் இப்ப நான் ஒன்னும் தப்பா பேசலையே. இல்ல தப்பா பேசுறீங்கன்னு சொல்லல, நான் அதை ஆரம்பத்திலே சொன்னேன். மித்தவங்கிட்ட நான் பேசுறதுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் நாகரிகமா ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு ஒரு மரியாதை கொடுத்து பேசுறேன். புரியுதா? நான் வந்து உங்களை சில இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல தெரியாம போயிருக்கலாம். சரி ஒரு இப்ப நேரம் கேக்குறீங்க, தப்பு இல்ல. சொல்ல மாட்டேன்னு சொல்றது வேற, திமிரு பண்றது வேற. கொஞ்சம் நேரம் கொடுனேல அதற்காக பேச ஒரு வாய்ப்பு அளிக்கிறது அப்படின்றது குற்றம் இல்லை. ஆனா உன்னை நான் கேள்வி கேட்டு நிப்பாட்டி புடிவேன், உன்னைய தெரியாதுன்னு சொல்ல வைப்பேன்றீங்க பாருங்க, அதான திமிரு. சரி எடுத்துக்குவேன், உங்களால முடியப்ப இல்ல முடியும். சரி பாப்போம், திமிராவே எடுத்துக்க. நீங்க என்ன இருங்க, இன்னமும் நீங்க எவ்வளவு நேரம் நல்லா என்கிட்ட பேசுங்க. எவ்வளவு நேரம் நீங்க பேசி எனக்கு ஒரு கேள்வியில் என்னாது தெரியாதுன்னு நிப்பாட்டுங்க. பாப்போம் இருக்கணுமா இல்ல கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு கூட கேட்க வச்சிருங்க பாப்போம். அதான் நான் கேட்டிருக்கேன். அதை விடுங்க, உங்களை விட்டுருங்க. நான் தானே சொல்றேன், நீங்க சொல்லல, நீங்க ஒத்துக்கிட்டீங்க. நேரம் கொடுங்கன்னு கேக்குறீங்க, நான் தான் சொல்றேன் நான் அப்படி கேட்க மாட்டேன்றேன். அப்படியா? அப்படிதான். பாப்பா என்னதான் செய்யறேன்னு பாப்பா. எல்லாம் மழை பெஞ்சா மருகா பஞ்சுக்கு இருக்கு, நீங்க நாளுமா நின்று பேசுவோம். அதை இப்ப நான் கேட்கிறேமா, இந்த உலகத்துல உங்க ஆள் இன்னும் பதில் சொல்லல, அத மனசுக்குள்ள வச்சு கை தட்டுங்க. நான் சொல்றேன், அவ்வளவுதான் சொல்றேன். யோசிக்கணும், யோசிச்சு சொல்றேன். உண்மையை சொல்லணும். ஒன்னே ஒண்ணுமா அவங்க செட்டா பாத்துக்குங்க. அத்தா அதுக்காக சர்வக்கலவாங்காலியா? சரி சொல்லுங்க. இந்த உலகத்துல நாடகக்காரன் அரிதாரம் பூசி அதிகாலையில ஸ்ரீராகத்துல நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும்னு நீயும் நானும் பாடினா அது பழிக்கும், அப்படியே பழிச்சிடுன்றனால தான் நம்மளை வேஷம் போட்டு நடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால வேஷம் போட்டு பொய் பேசி பழக்கம் இல்லாமா 50 வருஷ காலத்துக்கு மேல இனியும் வந்து நான் இனிமேல் நான் பொய் சொல்லி பொழப்பு நடத்தினா சங்கரனே என்னை மன்னிக்க மாட்டேன். அவகாசம் கிடையாது, தப்பு இல்லை, தெரியலன்னு சொன்னாதான் தப்பு. இப்போ நான் உன்னை கேட்குறேன், மா பலா வாழை முக்கணி. ஆமாம், மாப்பழா வாழை. இப்போ குரங்குக்கு பிடிச்ச பழம் வாழைப்பழம். ஆமா இல்லையா? எல்லா பழமே பிடிக்கும். மாதா விட்டாத சொத்தை மாங்காய் விட்டு பண்ணுவாங்க. வேரில் பழுத்த பழையா அப்படின்னு காமுகன் சொல்லுவான். சரி, ஒரு கன்னிப்பெண்ணை பார்த்து வேரில் பழுத்த பழா அப்படின்னு. நான் உன்னை கேட்குறேன், இந்த மாதுளை பழம் இருக்குல்ல, மாதுளைங்கனி. ஆமாம், மாதுளம்பழம். மாதுளம்பழம், அந்த மாதுளம்பழம் எப்படி உருவாச்சு? இது என்னங்க கேள்வி? உலகத்தில் எத்தனையோ பொருட்கள் இருக்கு, எல்லாமே உருவாச்சு. இறைவன் படைத்த 84 லட்சம் ஜீவராஜி, அதில் மரமும் ஒன்று, செடியும் ஒன்று, கொடியும் ஒன்று. அதில் வந்து மாதுளம்பழம், மாதுளம் மரம் அப்படின்றது ஒரு பொருள் தானே. அப்புறம் ஏன் உருவாச்சுன்னா, அப்ப நீ என்ன பண்ணு, சாமி எனக்கு தெரியலன்னு சொல்லு, இல்ல அவகாசம் கேளு. சொன்னேல வா, பார்த்தீங்களானே என்னத்தா தெரியலன்னு சொல்லணுமா, இல்லாட்டி அவகாசம் கேட்கணுமா? ரெண்டுல எப்படி கேட்டாலும் நான் தோத்து போனதான் அர்த்தம். அப்ப முக்கால்வாசி இப்போ 100 பேர்த்துல 98 பேர் உன் பக்கம் தான் இருக்காங்க. இந்த 2 பேர் தான் போனா போகுது பாவம். அப்படிலாம் இல்ல, இல்ல நியாயமா பேசும்போது எல்லாத்தையும் எதுக்குறாங்க. பெரிய மனுஷன் வேற சொல்றாங்க, அந்த காலத்து நடிகன் வேற சொல்றாங்க. ஐயோ அநியாயமே, இவங்க பூரா அந்த பக்கம் சேரட்டு, நம்ம 2 பேராவது இவன் பேசுறதுக்கு கை தட்டுவோம். இந்த 2 அவர் சொல்லுவாரு, நீங்க மயங்கிறாதீங்க அவர் பேச்சுக்கு. ஆமா, நீங்க நியாயமா பேசினால நான் நியாயமா பேசினால ஏத்துக்கிறதான அவங்க மக்கள் தீர்ப்பே மகேஷ் சிவனோட தீர்ப்பு மாதிரி இல்லையா? என்ன கேட்டீங்க, மாதுளம் கனி, மாதுளம் வந்து எப்படி உருவாச்சு? மாதுளை அப்படின்னு சொல்லக்கூடிய இது எப்படி உருவாச்சு இந்த பழம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க அப்பாவால் உருவாச்சு. உங்க அப்பா பிரம்மா இருக்காருல்ல, அவர் உலகத்தில் எத்தனையோ ஜீவன்களை படைச்சார். அப்ப எத்தனையோ ஜீவன்களை படைக்கும் போது நரநாராயணர்கள் அப்படின்னு 2 பேர், அவங்க தான் அடுத்த பிறவில கிருஷ்ண அர்ஜுனனா பிறந்தவங்க. இந்த நரநாராயணர்கள் தவம் பண்ணாங்க. எதுக்கு? இந்த சகசர கவசம், 1000 கவசம் ஒருத்தர் தவம் பண்ணி தான் அவர் போய் அவரோட கவசத்தை அறுத்து வர முடியும். அப்ப இவங்களுடைய தவத்தை கலைக்கணும் அப்படின்னு இந்திரன் நம்ம பதவிக்கு ஆசைப்படுறாங்க போல அப்படின்னு நினைச்சு ஒரு பெண்ணை அனுப்பிவிட்டாங்க. எங்க இருந்து? தேவலோகத்திலிருந்து அழகான அரம்பை என்று சொல்லக்கூடிய பெண்ணை.
உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒண்ணு உன் பேத்தியை கூட்டிட்டு வந்து எனக்கு கல்யாணத்தை பண்ணுவேன், இல்ல அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டு ஆடை உடுத்தாம வாகனத்துல ஏறி வாகனத்துல ஏறாம இப்படி வா, இல்லையா உன்னை கொண்டு விடுவேன். 3 விஷயம். அவன் பேத்தியும் கொடுக்கல, சரி, அவனை மகாராசா கொல்லவும் இல்ல. இந்த 3 மாதிரி வந்தேன். அது என்னன்னு மட்டும் சொல்லுவோம். இது பிராணம் இல்லை, சும்மா சாதாரண நடைமுறை தான். அதை சொல்ற மாதிரி எல்லாம் கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டியே. அந்த மகாராஜுக்கு பொண்ணு இல்லைன்றா, உன் பேத்தியை கட்டி கொடுக்கலைன்னா உன் கழுத்தை வெட்டி கொடுவேன். இந்த நான் கேட்டது மாதிரி அவன் அவகாசம் கேட்டிருக்கான். அப்படி உனக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும்னா நீ நாளைக்கு வரும்பொழுது சிரிச்சுக்கிட்டே வரணும். அதே நேரம் நீ அழுதுகிட்டே இருக்கணும். குதிரை மலையும் வரணும், நடந்து வரணும், நீ ஆடையும் முடிச்சிருக்கணும், அம்பலமாவும் இருக்கணும். இப்படி வந்தா உன்னை நான் காப்பாத்திடுறேன், உனக்கு நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லி அது பேத்திக்காரி விஷயம் தெளிவுறான். ஏன்னா இதெல்லாம் வந்து நீ கேட்கும் போதே யோசிச்சேங்க, யோசனைகள் வேணும். இதெல்லாம் வந்து புத்திக்கு வேலை. சொல்றேன், நியாயமா இருந்தா ஒத்துக்க. சொல்லுங்க. வேற ஒண்ணுமில்ல, மாட்டேன் பேத்தி கூப்பி சொல்றா, வேற ஒண்ணுமில்ல தாத்தா, நீங்க போங்க. என்ன சிரிக்கணும், அதான் அழுதுகிட்டே சிரிக்கணும், இவ்வளவுதானே. ஏன்னா ஒண்ணு சிரிக்க முடியல, அப்படி அழுக முடியும். சிரிச்சுக்கிட்டே எப்படி அழுகிறது? ஒண்ணுமில்ல தாத்தா, வெங்காயத்தை நல்லா அம்மிக்கல்ல வச்சு தட்டி கையில் எடுத்து கண்ணில் தடவிக்க. கண்ணில் இருந்து தண்ணி அது வாடுக்கு புல வரணும் வந்துகிட்டே இருக்கேன், அது வாடுக்கு வந்துகிட்டே இருக்கு. நீ வாடுக்கு சிரிச்சுக்கிட்டே போ. அழுதுகிட்டே போற மாதிரி இருக்கு, சிரிச்சுக்கிட்டே போற மாதிரி இருக்கு. ஒண்ணு அதே மாதிரி போங்க. அடுத்து குதிரை மேலே வரணும், நடந்து வரணும். ஆனா நிபந்தனை என்ன? குதிரை மேலதான் வரணும்னு சொன்னாங்க. வாகனத்தை வாகனம், அந்த வாகனம்னா குதிரை. நான் சொல்றது அப்படிதான் சொல்ல முடியும். நீ வாகனம்னு சொல்லிட்ட, குதிரை பதிலா சொல்லிவிடுமே. இல்லம்மா, அதுதான்மா, நீங்க வாகனம்னு சொல்லிட்ட. வாகனமாவே நான் சொல்றேன் குதிரைன்னு சொல்றேன். அப்ப பெரிய குதிரையா சின்ன குதிரையா? இல்ல, பெரிய குதிரையில போனா காது தொங்கிக்கிட்டு இருக்கேன். இதே போறது குட்டி குதிரை. அந்த குதிரை மலையில ஏறி உட்காந்தாலே இவன் காலு தலையில போடும். குதிரையும் போகும், இவன் காலும் முடிஞ்சது. அப்ப குதிரை மேலையும் போனா தலையில நடந்து போனா 2 அறிவை பயன்படுத்திருக்கீங்க. வேறுல அடுத்தபடியா ஆடையோட ஆடை உடிச்சி வரணும், அம்மனமாவும் வரணும். வேற ஒண்ணும் இல்லம்மா. உடைகளை பூரா கலைஞ்சு இருந்துட்டான். இந்த மீன் வலை இருக்கு பாரு, மீன் வலை எடுத்து பொத்திக்கிட்டான். மீன் வலை ஆடைதான் இருந்தாலும் ஓட்ட ஓட்டையா உடம்பு பூரா வெளியே தெரியும். அப்ப ஆடை உடிச்சு வந்தா, அம்மனமாவும் வந்தா, குதிரை மேலையும் வந்தா, நடந்து வந்தா, சிரிச்சுக்கிட்டு வந்தா, அழுதுகிட்டு வந்தா. இது என் புத்திக்கு எட்டிய கூழ். ஏத்துக்கிறியா? நல்ல விஷயம் தானே. சரிதானே? இதெல்லாம் உங்க ஆளு கண்டுபிடிச்சிட்டாப்ல. அந்த பெண்கள் வைக்காம போனா சாபம் கொடுக்குற பூ. நீ எங்க சிக்கல் நம்ம என்ன மாட்டி விட்டுருக்கின்றது எனக்கு தெரியும். யோசிக்கணும். அப்போ அதான் உண்மை. பேச்சு கொடுத்துக்கிட்டே யோசிக்கணும்ல. பேச்சு கொடுத்துக்கிட்டே யோசிப்பேன். ஒரு பக்கம் இருக்கும். இப்ப நான் கேட்கிறேன், புராண இதிகாசம் இதெல்லாம் விட்டுவிட்டு ஒரு பொது உடைமையான கேள்வி கேட்டேன். புத்தி கூர்மை, அறிவு வினா, விளையாடி வினா. அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்ன போல ஒரு முனிவர் போறாரு. இல்ல, நான் இந்த மாதிரி கேள்வி பதில் சொல்ல மாட்டேன். ஏன் இதற்கு நான் பேசுறேன், அது பயன் தர மாதிரி விஷயம் தான் பேசு. சரி, உங்கள்கிட்ட கேட்டு பார்ப்போமே கேட்டேன். அவ்வளவு. அதே அப்பா எங்க கிட்ட நீங்க பொது கருத்தை கேட்பீங்க. சிவரஞ்சனிக்கு என்னடா நாட்டுல எந்த புராணனாலும் கேளுங்க, இதிகாசம் கேளுங்க, எதனாலும் கேளுங்க சொல்றேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சிவரஞ்சனி புராணம் தெரியும். ஏன்னா சிவரஞ்சனிக்கு தெரியாத புராணம் இருக்கா, இதிகாசம் இருக்கா? அப்ப பொது நலவே நான் கேட்கிறேன், நாட்டு நடப்பவே நான் கேட்கிறேன், சொல்லிதான் ஆகணும். அப்போ உனக்கு புராணம் மட்டும்தான் தெரியுமா, இதிகாசம் மட்டும்தான் தெரியுமா? இப்படி வேற சொல்லிட்டு அப்ப இதை கேட்பாரு. எனக்கு தேவை பிடிமான குரங்கு கீழே விழுந்தாலும் கிளையோட விழுகணும், இல்ல குரங்கு கூட்டத்தில் சேர்த்துக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், எங்க போல ஒரு முனிவர் நடந்து போறாரு. ஒரு 3 பெண்கள் பார்த்து அந்த முனிவரை பார்த்து சிரிக்குதுங்க. முனிவர் எப்படி இருக்காரு? ஒரு மூஞ்சிய பாரு, கொண்டைய பாரு, கட்டைய பாரு, கொட்டைய பாருன்னு சொல்லி பார்த்தாரு முனிவர். இங்க வா 3 பேர், இங்க வா. என்னை பார்த்து நீங்க சிரிச்சு ஏராளமா கேலி பண்ணதுனால 3 பேரும் பூவாக போக கடவுள் சாபம் கொடுத்துட்டாரு. பூவால எங்க வேற எங்கேயும் இல்ல, என்னுடைய ஆசிரமத்திலே நீங்க பூவா மாறிடுங்க அப்படின்னு. 3 பேரும் பூவா மாறிட்டாங்க. அதுல ஒருத்தி மட்டும் போய் கேட்கிறா சாமி கிட்ட போய், சாமி தெரியாம செஞ்சுட்டான், உங்களை பார்த்து சிரிச்சுட்டான், எங்களை மன்னிச்சுக்க. அந்த 2 பிள்ளைங்க என்னுடைய தோழிகள் தான், அவளுக்கும் கல்யாணம் ஆகல, இவளுக்கும் கல்யாணம் ஆகல. ஆனா நான் கல்யாணமானவன், எனக்காக என் புருஷன் காத்துக்கிட்டு கிடப்பேன், எனக்கு வரத்த சாபத்தை மாற்றி கொடுங்க. அப்படியா? உனக்கு மட்டும் வரத்த சாபத்தை மாற்றி தரேன். அந்த 2 பொம்பளையும் இரவும் பகலும் என்னுடைய தோட்டத்துல மலராதான் இருக்கணும். நீ மட்டும் ராத்திரி போ,
உன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை பூரா செஞ்சு முடிச்சுட்டு பகல்ல என் ஆசிரமத்துக்கு வந்து பூவா மாறிங்க அப்படின்னு சாபத்தை மாற்றி கொடுத்துட்டேன். இது அனுதினமும் நடக்குது. ராத்திரிக்கு போறா, புருஷனுக்கு செய்யக்கூடிய சேவையை செய்யறா, பட்ட பகல்ல அந்த ஆசிரமத்தில் போய் பூவாயிடுறான். இதை புருஷங்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன ராத்திரி பூரா இங்க வர்றா, நமக்கு மனைவியா இருக்கா, தொண்டுலியம் பண்றா, பட்ட பகலம் கொண்டாட்டிய பார்க்க முடியல, எங்கெல்லாம் போறா அப்படின்னு பின்னாடியே போய் பார்க்கறியா, அந்த சாமியாருடைய ஆசிரமத்துல பூவா மாறிடுறான். விறுவிறுன்னு போனேன். அது முனிவர் காலில் விழுந்தான். ஐயா, ஏதோ தெரியாம என் முண்டாட்டி உங்களை கேள்வி பண்ணிட்டா பேசியிருப்பான். என் முண்டாட்டி பூவா இருக்காங்க தோட்டத்துல, அவளை பெண்ணா மாற்றி என்கிட்ட அனுப்புங்க. இரவும் பகலும் எங்களுடைய என் மனைவி இருக்கணும். அப்படியா, பரவாயில்லப்பா, உன் பக்திக்கு மெச்சினேன். ஆயிரக்கணக்கான மலர்கள் இங்க இருக்கு. ஒரே மனம், ஒரே வடிவம், ஒரே நிறம். இதுல உன் பொண்டாட்டி எந்த மலர்னு எடுத்துக்கொண்டு கொடு, நான் உன் பொண்டாட்டியை மாற்றி தரேன்னு சொல்லிட்டாரு. இவனு விறுவிறுன்னு போனேன். ஒரு மலர் எடுத்துக்கொண்டு வந்து, சாமி இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லி. அது சாமியாருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா ஆயிரக்கணக்கான மலர்கள் பூத்து கிடக்கு, விறுவிறுன்னு போனதுமே சரியா உன் பொண்டாட்டி எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு, எப்படிப்பா கண்டுபிடிச்ச இதுதான் உன் பொண்டாட்டின்னு? வேற ஒண்ணும் இல்லை அப்படி கேட்டேன். அப்ப அதுக்கு சொன்னா, இப்படித்தான் சாமி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னான். அவன் எப்படி கண்டுபிடிச்சிருக்கான்? ஆமா, இரவு நேரத்துல புருஷன் போயிருக்காள் பார்க்க. பகல்ல தானே இங்க இருக்கா. இரவுல பனி பெய்யும்ல, பகல்ல பனி இருக்காதுல்ல. அப்ப அந்த ஆயிரக்கணக்கான மலர்களிலே எல்லா மலர்களையுமே இரவு இருக்கிறதுனால பனி துளி இருக்கு. ஆனா இவன் இரவு நேரத்தில் தன்னுடைய கணவனிடத்தை இருக்கிறதுனால அந்த மலர்ல மட்டும் பனி துளி இல்லை. அதனாலதான் அந்த மலரை மட்டும் சரியா பறிச்சு கொண்டுட்டு வந்து அவருடைய முனிவர்கிட்ட கொடுத்துருக்கேன். முனிவர் பெண்ணா மாத்திருக்காரு. இப்படித்தான் இருக்கும். நீங்க இரவு நேரத்துல பெண்ணு மாறிடுவாங்க. அதான் புராணத்தோட நாட்டுப்புறங்களில் வேற கை தட்டுறாங்கல்ல. இந்த இவர் கை தட்டுறவர் மட்டும் கை தட்ட மாட்டாரு எனக்கு. சரி விடு, அவர் ஒரு ஆளாவது என் பக்கம் போட்டு. சரி இருக்கட்டும், சரி இருக்கட்டும். ஆக அந்த பூவு இரவுல வந்து இந்த வீட்டுல இருந்துச்சு, பகல் அங்க இருந்ததுனால ஒரு சாதம் கொஞ்சம் யோசிக்கிறது. அவ்வளவுதானே. பூவுனாவே மணக்கும். பூவுனாவே மணக்கம். ஆனா ஒரு இடத்துல பூவு மணக்காது. என்ன பூவா இருக்கும்? ஓங்கலாமா கேட்கிறேன். காகம் பறக்காது, பள்ளி கட்டாது. எங்கத்தான் பூ மணக்காது. பூ மணக்காது. எந்த பூமிவா? ஆமா. ஏன் ஓண்ட கேட்கிறதா? நீ தான் சொல்லணும். பூ மணக்காது, காகம் பறக்காது, பள்ளி கட்டாது. எங்கம்மா பள்ளினாவே இந்த பெண்கள் பூ வைக்கலன்னா சாபம் கொடுக்குற பூ எதுன்னு சொல்றேன். என்ன யோசிக்கிறீங்களா? ஆமா, யோசிச்சு சொல்றேன்ட்டேன். ஓ ஆமா, நான் யோசிக்க முடியாதோ? நான் சொல்லியிருக்கேனா வார்த்தை? பூவும் மணக்காது, காகம் பறக்காது, பள்ளி கட்டாது, மாடு முட்டாது, கருடையும் சுத்தாது. காசியில தான் பூ மணக்காது. இப்பவும் இருக்கு. என்ன நான் பதில் சொல்லக்கூடாது, யோசிக்கணும்னு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது உங்க 2 பேத்துக்கும். ஏன்னா பூ மணக்காது, காகம் கரையாது, கருடன் பறக்காது, மாடு முட்டாது, பள்ளி சகனம் சொல்லாது. நீங்க சொல்லாத 2ஐயும் சேர்த்து சொல்லியிருக்கேன். இது 5மே எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காசியில தான். ஏன் அப்படின்னா ராவணனை கொண்ட தோசை தீரன் அப்படின்னு சொல்லி ராமர் சிவ பூஜை பண்ணணும்னு நினைச்சார். சிவ பூஜை பண்ணணும்னா சிவலிங்கம் வேணும்ல. அப்ப சிவலிங்கம் வேணும்னு சொல்லி ஆஞ்சநேயரை கூப்பிட்டு எல்லா பெரியவங்களும் சேர்ந்து காசிக்கு போய் சுயம்பலிங்கம் எடுத்துட்டு வாங்கினார். சுயம்பலிங்கம்னா என்ன? தானாக தோன்றுவது. அப்ப அவர் எடுக்க போயிட்டாரு. எந்த சுயம்பலிங்கத்தை எடுக்கிறதுன்னு தெரியல, எது சுயம்பலிங்கம்னு தெரியல, தேடுறாரு. அப்ப ராமனை கும்புறாரு. ராமனுடைய அருளாலே ஒரு இடத்துல கருணை அப்படி சுத்தி வட்டம் படிச்சு காமிச்சிச்சான். காக கரையுது, பள்ளி சகனம் சொல்லுது, மாடு ஒரு மார்க்கமா முட்டை வருது, மலர்களுடைய வாசனைகளா வித்தியாசமா இருக்கு. பார்த்தாரு. அப்ப இதுதான் போல எனக்கு வித்தியாசமான சகுனங்கள் இருக்கு அப்படின்னு அந்த சுயம்பலிங்கத்தை எடுக்கலான்னு முற்படுறாரு. முற்படும் போதே அங்க வந்து நிப்பாட்டார். அத யாரு? கால பைரவர், காசியினுடைய காவல் தெய்வம். அவர் அப்படி நிப்பாட்டும் போது
என்னை மீறி நீ எப்படா சிவலிங்கம் எடுத்துட்டு போவார் அப்படின்றார். இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு முடிஞ்ச சில சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிறுக்கிழமை. ஞாயிறுல மாலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4:30 to 6 மணி அந்த ராகு காலம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ராகு காலம் மாறும். அந்த ராகு காலத்தில் போய் கால பைரவரை கும்பிட்டு ஒரு 5 மிளகு, அந்த மிளகுல ஒரு துணியை சுற்றி ஒரு விளக்க போட்டு ஒரு 2 எலும்புச்சம்பளத்தை வாங்கிட்டு போய் அவர் காலில் ஒரு எலும்புச்சம்பளத்தை வச்சு நம்ம கையில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சோம் அப்படின்னா செய்வன பிள்ளி சூனியம் திட்டு முறப்பாடு இந்த அது என்ன சொல்லுவாங்க கண் திஷ்டி அது மாதிரி எந்த ஒரு துஷ்ட சக்திகளுமே நம்மளை நெருங்காது. ஏன்னா அவர் சிவனுடைய மகன், உக்கரத்தில் பிறந்தவர். அப்ப அப்படிப்பட்ட கால பைரவர் இவரை தடுக்கிறார். தடுக்கும் போது தேவர்கள்லாம் வந்தாங்க. ஐயா கால பைரவரே எங்களுக்காக விட்டு கொடுங்க, இந்த சிவலிங்கம் கீழே பூலோகத்துக்கு போக வேண்டியது அப்படின்னு போது விட்டு கொடுத்தாரு. அவர் ஆஞ்சநேயர் அந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு வர்றதுக்குள்ளேயும் சீதை அம்மா கடல் மணல்ல ஒரு சிவலிங்கத்தை செஞ்சாங்க. ஆஞ்சநேயர் வந்து நான் செஞ்ச சிவலிங்கம் தான் பெருசு கொண்டு வந்தது அப்படின்னாரு. சரிப்பா, சீதை செய்தது மணல் லிங்கம் தானே, எங்க அந்த லிங்கத்தை நீ இழுத்து பாரு அப்படின்னு போது ஆஞ்சநேயர் வாழால கட்டி இழுத்தாரு. இழுக்க முடியல. கடைசியில் ராமர் பார்த்தாரு, ரெண்டையுமே நிராகரிக்காம 2ஐயும் வச்சு கும்பிட்டாரு. அததான் சீதையம்மா செய்த சிவலிங்கத்தை ராமநாத சுவாமி என்றும், ஆஞ்சநேயர் கொண்டு வந்த சிவலிங்கத்தை காசி விஸ்வநாத சுவாமி என்றும், ராமன் ஈஸ்வரனை வழிபட்ட இடம் அதைத்தான் இன்னைக்கு நம்ம ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப கருணை சுத்துறதுனால, பள்ளி கத்துறதுனால, காகம் கரைஞ்சதுனால, மாடு முட்டதுனால, பூ மணத்ததால தானே ஆஞ்சநேயர் சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சு விட்டாரு. அதனால கால பைரவர் இந்த 5க்கும் இனிமேல் இந்த ஊர்ல உங்களுக்கு இந்த செயல்கள் செய்யறதுக்கு வேலை இல்லை அப்படின்னு அன்னைக்கு சாபம் கொடுத்தார். அந்த சாபத்தின்படி இன்னைக்கு காசியில இந்த 5 சம்பவமும் நடக்காது. இதான் நீங்க கேட்டதுக்கு பதில். நல்ல பதில், நல்ல பதில். அது போக அங்க பிணநாராரு. ஆமா, அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஆமா, அது வேற சொல்லுங்க. இது நான் கேட்டது 3 விளக்கம். ஆமா, நான் 5 மார்க் சேர்த்தே சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த மாவு முக்கால் இருக்கு. ஆமா, அதான் சொல்லிட்டேன். ஆனால் இனியும் நான் கேட்கக்கூடியதுக்கு சரியான விளக்கம் என்னம்மா? மண்டபிலை கற்கள் பள்ளி அப்பா நம்பி அம்மா நங்கு கையில் இருப்பது கவன் அமைத்திருப்பது பரன் பேசுமொழி தமிழ் வடங்கு கடவுகள். இந்த உலகத்திலேயே ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கு? ஆமா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கு? பொம்பளைக்கு 2, ஆம்பளைக்கு 1. இதுக்கு என்னமா விளக்கம்? போற ஓட்டுற ஒரு செய்தி. எல்லா புராணம் வரைக்கும் போனேன், இதிகாசம் வரைக்கும் போனேன். ஆமா, எப்போ நல்ல வேலை அந்த பிள்ளை பக்கம் திரும்ப ஏன் அதிர்ஷ்டம். இதனுடைய விளக்கங்கள் ஏன்னா அது உங்க நம்பிக்கை. ஏன்னா சிவரஞ்சனிக்கு கேள்வி கேட்டா சொல்லக்கூடிய பக்குவம் அந்த அம்மாக்கு இருக்கு அப்படின்றது நீங்க சொல்றீங்க. இதுக்கு எனக்கு விளக்கம் வேணும். பொம்பளைக்கு 2, ஆம்பளைக்கு 1. நான் கிடக்கு நீங்க பதில் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இல்லை நீங்க சொன்ன பிறகு நான் சொல்லுவேன்னு சொல்லலாம். ஆனால் நான் கொடுத்துருக்க வார்த்தை என்ன, நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதனால நான் பதில் சொல்லித்தான். பொம்பளைக்கு 2, ஆம்பளைக்கு 1. என்ன பாத்தீங்க? நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை பதில் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியல, நீங்க புதுசா நினைச்சு கேட்குறீங்களா? எதுவுமே வந்து புதுமை தானே. ஏன்னா முருகன் நானும் முருகன் வேஷம் போடுறேன். முருகனை இதுக்கு மேல நாங்க காக்க வைக்க முடியாது. இதுக்கு மேல முருகனை காக்க வைக்க முடியாது. ஏன்னா காலகாலத்தில் வரலையே நானும் உழைப்புக்கு அவர் வந்தாலும் ஊதியம் கிடைக்கும் இல்லையா? இப்ப நான் தான் கேட்கிறேன், எல்லா பழமும் இனிக்கும், சில பழம் கசக்கும், சில பழம் துவக்கும். இந்த வேப்பழம் இருக்கலாமா, அது ஏன் கசக்குதுன்னு முதல்ல சொல்லிட்டு நீ உள்ள வாங்க. ஏங்க அப்படி போற போக்கில் இடத்தையா போட்டு விட்டு போறீங்களே? யோசிச்சுக்கிட்டே தெரியும் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்படிலாம் இல்ல, யோசிச்சாலும் சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா இப்ப போய என்ன கவனிக்கிறேன், நீங்க வேப்பலை ஏன் கசக்குதான்? நான்
சொல்லிட்டு வரவா? அதான் யோசிச்சேன். யோசிக்கலாம் வேணாம், அப்படியே பதில் சொல்லி கேட்டு போங்க. இல்லைங்க அப்படியே கேட்டுட்டு போங்க. சொல்லுமா. வேப்பலையம் கசக்குது. ஏன் கசக்குது? தெய்வலோகத்தில் ஆடின்னு ஒரு பெண்ணு இருந்துச்சு, சரிதானே? அதுக்கப்புறம் நீ சொல்லவே வேணாம். மூச்சியை பாருங்க எப்படி இருக்கு. ஏன்னா ஆடின்னு சொன்னதுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஆடின்ற பெண்ணு சிவனும் பார்வதியும் பிரிஞ்சு ஒரு சூழலை சுருக்கமா சொல்லிடுறேன், நேரம் ஆயிடுச்சு. அப்படி பிரிஞ்சு ஒரு சண்டையில பிரிஞ்சுட்டாங்க. இந்த அம்மா சிவன் மேல ரொம்ப பாசமானவங்க. பார்வதி வடிவத்துல மேல போயிடுச்சு, பாம்பு வடிவத்துல போய் அடுத்து பார்வதி அம்மா வடிவத்துல நிக்குது. சிவன் ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துட்டு பார்வதி வந்துட்டாளா அப்படின்னு நினைச்சிட்டு மறுகணம் புரிஞ்சு போச்சு. கோவப்படுறாரு, என் பொண்டாட்டி வடிவத்துல எப்படி கை வைக்க வரலாம் அப்படின்னு சொல்லி கோவத்துல சூலாயுதத்தை எடுக்கிறார். அப்ப அந்த பெண் எல்லா தேவர்களும் பாவம் அந்த பெண்ணை விட்டுருங்க, அவங்க மேல ரொம்ப அன்பானவ அப்படின்னு போது பூவுலகிலே கசப்பு தர மரமாக பிறப்பாயின் சாபத்தை கொடுத்துட்டார். அதனாலதான் கசப்பு தர மரமா வேப்ப மரம் வந்துச்சு. அப்ப அந்த பெண்ணுக்கு ஆள் அப்படிங்கிறான், அப்பா உங்க மேல எனக்கு ரொம்ப அன்பு, அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, அதனால பார்வதி அம்மா வடிவத்தில் நான் வந்தது குற்றம் தான், இருந்தாலும் எனக்கு மாற்று உபாயம் சொல்லுங்க அப்படின்னு போது, நீ கசப்பு தர மரமாக பிறந்தாலும் அத்துணை மக்களுக்கும் பயன்படும் மரமாக இருப்பாய், அது மட்டும் இல்ல என் பொண்டாட்டிக்கு உகந்த மரமா இருப்பான். அப்படி சொன்னதுனாலதான் வேப்ப இலை கசப்பு தர மரம் தான், ஆனா வேப்ப இலை பயன்படும். வேப்பம் பூவு, வேப்பம் பழம், வேப்பம் அந்த கொட்டை கூட பயன்படும், வேப்ப மரத்தோட பட்டை பயன்படும், வேப்ப மரத்தினுடைய வேறு பயன்படும், விறகு பயன்படுறது வேற. அப்ப மொத்தத்துல எல்லாமே மக்களுக்கு பயன் தரும் ஒரு மரம், மூலிகை மரம். அப்ப சிவன் கசப்பு தர மரமாக இருந்தாலும் அது மக்களுக்கு பயன் தரும் மரமாக மாறும் அப்படின்னு சாபம் கொடுத்ததுனாலதான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கும் சக்தி என்ற மாரியம்மனோ மந்தையம்மனோ முத்தாளம்மனோ எந்த அம்மனா இருந்தாலும் சரி, ஊர்ல எந்த திருவிழா நடத்தினாலும் சரி, வேப்ப முறையை பிடிங்கி கட்டாம இருக்குமா? கட்டுவான். ஏன்னா அது அம்மனுக்கு உகந்த ஒரு பொருள். அதனாலதான் அந்த பெண்ணு பேர் என்ன, ஆடி. 12 மாசத்துல ஆடி மாசம்னு ஒரு மாசம் வருதா, அம்மனுக்கு உகந்த மாசமா, அப்ப அதிகமா வேப்பலை பயன்படுத்துறோமா? அதனாலதான் வேப்ப இலையை பயன்படுத்துறோம். சிவன் கொடுத்த சாபத்தால பூலோகத்துக்கு வந்த மரம் மாரியம்மன் என்ற அத்தனை சக்தியினுடைய ஆலயத்தில் பயன்படும் மரம். கேள்வியை கேட்டிருக்கான். சரி, நல்ல விளக்கம் சொன்னேன். விளக்கம் சொன்ன உனக்கு கல்யாண பரிசா முருகனுக்கு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், சத்தியம். பார்த்து போயிட்டு வாங்க. போகாமே இன்னமும் அவருக்கு வந்து மனசு ஆறல. ஏதாவது ஒரு கேள்வி எடுத்து வச்சு வச்சிருக்கலாமே. அது எப்படிமா என்னது எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லிருக்கீங்க, இப்படி எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆமா ஆமா, புராணம் படிச்சவரு, அனுபவம் அனுபவம். இவ்வளவு நேரம் அவர் எப்படி பேசினாரு இப்ப? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லிடுவீங்களா வச்சிருவீங்களா? ஆச்சா போச்சா நாரத்துக்கு திறமை உங்களை பத்தி எனக்கு தெரியும். அவரால் முடியுமான்னு இதை சோதிச்சு பார்த்தேன். ஆமா, அவர் பெரிய நற்கீரர். சிவபெருமான் வந்து நற்கீரரை சோதிச்ச மாதிரி இவர் சிவபெருமான் அந்த நற்கீரர்களை சோதிக்கிறாரு. சரி, இப்ப அண்ணன் கேட்டாங்க வாழை மரம். வாழை மரம் என்பதனுடைய சிறப்பு என்ன? இப்ப காலத்துல வாழை மரம் கட்டுறோம், கல்யாணத்துல வாழை மரம் கட்டுறோம், வீட்டுல விசேஷங்கள், ஒரு பாதி காய்ச்சறது, திருவிழா எல்லாத்துலயுமே வாழை மரம் கட்டுறோம். அதுக்கு எந்த வாழை மரம் கட்டணும்? வாழை ஈண்டு குளதள்ளி இருக்குல்லையா, அந்த வாழை மரம் தான் கட்டணும். ஏன்னா பெண்மைக்கு தாய்மை என்ற பெருமை உண்டு, அடுத்து பசுவுக்குத்தான் தாய்மை என்ற பெருமை உண்டு. இன்னைக்கு நம்ம வீடுகளில் புதுசா வீடு கட்டினா கூட அந்த பசுவும் கண்டு வீட்டுக்குள்ள வந்து அந்த கோமயம் என்று சொல்லக்கூடியதோ அந்த சாணமோ வீட்டுக்குள்ள வந்து இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லா தெய்வங்களுமே அந்த பசுல இருக்கு அப்படின்றது நம்முடைய நம்பிக்கை. அப்ப அந்த தாய்மை என்ற மரியாதை, அடுத்து கோவம் மாதா அப்படின்னு சொல்றது எதை? பசுவை. அடுத்து மரியாதை, அடுத்து யாருக்கு மரியாதை? வாழைக்கு தான் மரியாதை. என்ன எடுத்துக்கங்க, வாழை இலை, அதே மாதிரிதான் வாழைக்காய், வாழைப்பழம், வாழைப்பூவு, வாழைத்தண்டு, வாழைக்கிழங்கு, வாழை மட்டை, ஏன் வாழை நாரும் கூட பூக்கட்ட பயன்படும். ஏன்னா கழிவே இல்லாத தெய்வீக வேப்ப மரம் கூட சாபம் வாங்கிட்டு வந்த மரம், இது புண்ணியத்தோடு வந்த மரம். அப்படி புண்ணியத்தோடு வந்த அந்த வாழை ஈண்டுச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிராமப்புறங்களிலே அதுக்கு ஒரு மஞ்சள் துணியை கட்டி பொங்க வைக்கிற ஒரு முறை உண்டு, எங்க மதுரை பக்கம்லாம் சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த தாய்மை
பூமி பசு அடுத்து வாழை மரத்துக்கு தான் அவ்வளவு ஒரு பெருமை. அதனாலதான் அந்த ஈண்ட வாழையடி வாழையா வளரணும் அப்படின்றதுக்காக ஒரு காது குத்துலையோ கல்யாணத்திலேயோ திருவிழாவிலையோ நல்ல விசேஷங்கள்லையோ அந்த வாழை மரத்தை கட்டும் போது அந்த முழுமை பெற்ற வாழை மரம் மாதிரி அந்த விசேஷமும் சிறப்போடு நடந்து அடுத்து வாழையடி வாழையா அந்த விசேஷம் நடக்கும் என்ற முறையில வாழை மரம் கட்டுறாங்க. இதான் விளக்கம், எனக்கு தெரிஞ்ச விளக்கம். அடுத்து அவர் வரணும் மிகவும் அருமை. உங்களை மட்டும் நான் நம்ப மாட்டேங்க. ஏன்னா நாரதர் வர்றதுக்கு முன்னாடியே முதல் நாரதர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் அருண் தான். ஆனால் இருந்தாலும் கலைஞர்களுக்கு பாடுறதுக்கு சிரமமாக இருந்தாலும் சரி, இல்லை பேசுறதுக்கு அப்படி இப்படி ஒரு பேசி ஒரு அந்த தர்க்கத்தை சிறப்பாக ஆக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அது அவர் அருண் மாமா அவர் மகிழ்ச்சி, நன்றி, மிகவும் உண்டு. ஆமாம், அதனால இது ஒரு வகை இருக்கட்டும். இப்போ முருகனை பிடிக்கலன்னு சொன்னேன்ல, சும்மா சொன்னேன், தெரியும்ல உங்க முகம் சொல்லுது இல்லம்மா, ஏன்னா ரொம்ப பிடிக்கும். முருகன் தான் வேணும்னு இருக்கு, முகம் சொல்லிச்சுலம்மா. அவர் மேல அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் பக்திகளே காத்திருக்கேன். ஆனா பிடிக்கும்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆக்கிட்டாருன்னா, பிடிக்காதுன்னு சொன்னா சீக்கிரமா தேடி வருவார்ல, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஆனா ஒண்ணுமே ஒரு நடிகை நான் பார்த்தது இல்லம்மா. ஆமா ஆமா, நாங்க சாவித்திரி. ஆனா உங்களை மாதிரி பெட்டி வாட்சி மட்டும் நடிக்கிறோம் நாங்க பார்த்தோம். நாங்களாவது பேசுற நீங்க தான் நடிக்கிறீங்க. ஆமா, இந்த முருகாரு முருகன் தெய்வேந்திரன். ஆமா, எப்படி நல்லா பேசுவாரா என்னமோ தெரியல, பேசுவாரு பாடுவாருன்னு அந்த ஊரை கூட்டு வந்திருக்காங்க. பேசுவாரு, நானும் மகன் தான் வந்திருக்கேன். சரி, எங்க அடுத்து வரட்டா அவர் நம்மகிட்ட பேசுறாருன்னு பாப்போம். என்னங்கண்ணே, இது தேவையா தெய்வேந்திரா?